தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் ராஜினாமா கடிதம் வழங்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்ததால் பதவியிலிருந்து விலகினார் விஜயபாஸ்கர். அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் விஜயபாஸ்கருடன் சேர்த்து இதுவரைக்கும் 5 பேர் பதவி விலகல். சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசிற்கு ஆதரவாக விஜயபாஸ்கர் வாக்களித்தார். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் ராஜினாமா கடிதம் வழங்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்ததால் பதவியிலிருந்து விலகினார் விஜயபாஸ்கர். அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் விஜயபாஸ்கருடன் சேர்த்து இதுவரைக்கும் 5 பேர் பதவி விலகல். சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசிற்கு ஆதரவாக விஜயபாஸ்கர் வாக்களித்தார். தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் பதவியை முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்திருக்கிறார். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரிடம் ராஜினாமா கடிதம் வழங்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்ததால் பதவியிலிருந்து விலகினார் விஜயபாஸ்கர். அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் விஜயபாஸ்கருடன் சேர்த்து இதுவரைக்கும் 5 பேர் பதவி விலகல். சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசிற்கு ஆதரவாக விஜயபாஸ்கர் வாக்களித்தார்.